வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற 122 லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறது 27வது லெசன். 27வது லெசனாக நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 11th பாலிட்டியில் உள்ள தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தோட கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி 1801. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. நீதி கட்சி எப்போ உருவாயிருக்குன்னா 1917. அடுத்து பாருங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. அடுத்து மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் 1919. திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914. அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க, மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி ஜோதிபா புலே. அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க, சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கியவர் யார்னா ஆப்ஷன் சி கஜுலு லட்சுமி நரசு அவர்கள். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க, நீதி கட்சியின் நோக்கங்களில் அல்லாததை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பாருங்க, அரசியலமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். நமக்கு ஒன்று சரிதான். அடுத்து ரெண்டாவது பாருங்க, அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக ஆக்குதல். அடுத்து பிராமணர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். இதுதான் நமக்கு தவறாயிருக்கு. ஏன் தவறுனா பிராமணர்களின் கோரிக்கைக்கு இல்லை, பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு. அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 3 மட்டும் தவறு. அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க, 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பங்கேற்காததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா ஆப்ஷன் பி ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை காண்க. இதில் எது தவறுனா ஆப்ஷன் சி தான் தவறு. ஏன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1908 கிடையாது, 1909. ஆப்ஷன் ஏ பாருங்க, பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் 1837 அப்படிங்கிறது கரெக்டு. சென்னை வாழ் மக்கள் சங்கம் 1852 இப்போதான் பார்த்தோம். அடுத்து சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அவர்களின் பிராமணர்கள் மீதான புள்ளியியல் விவரம் 1913. இதுவும் நமக்கு சரி. அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க, சென்னை மாகாணத்தில் முதலில் பரிசோதனை முறையில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய கட்சி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி நீதி கட்சி தான். அடுத்து 9வது கொஸ்டின் கூற்று. இரட்டை ஆட்சியின் கீழ் 1920ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடைபெற்றது. காரணம் பாருங்க, 1919ஆம் ஆண்டு மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தமானது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழிவகை செய்த கட்சி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ இதுவும் நீதி கட்சி தான். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, கூற்று பெரியார் சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டார். காரணம் பாருங்க, 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இரண்டுமே நமக்கு சரிதான். ஆப்ஷன் டி கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க, தேவதாசி முறை ஒழிப்பு மற்றும் பெண்கள் வாக்குரிமையை பெற முயற்சிகள் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான்.
அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் சி. முதல் சுயமரியாதை மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறு. முதல் சுயமரியாதை மாநாடு கிடையாது, பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க. பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட இந்த பெண்கள் மாநாடு எங்க நடந்திருக்கும்னா சென்னையில் நடந்திருக்கும். எந்த தேதியிலனா நவம்பர் 13. நமக்கு தவறான ஆப்ஷன் எதுனா ஆன்சர் சி தான். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. மத்திய அரசு இந்தி மொழியை இந்தியாவின் அலுவலக மொழியாக அரசியலமைப்பில் எந்த விதியின் கீழ் நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹிந்தி மொழியை அலுவலக மொழியாக நடைமுறைப்படுத்தின விதி எதுனா ஆப்ஷன் பி, விதி 313. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. சேலம் மாநாடு தொடர்பான கூற்றை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையில் நடைபெற்றது. இது நமக்கு சரிதான். அடுத்து பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 2வது கூற்று நமக்கு தவறு. ஏன் தவறுனா திராவிடர் கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்னா பெரியார் கிடையாது, அண்ணா. அடுத்து அவரின் புகழ்பெற்ற வாசகமான திராவிட நாடு திராவிடர்களுக்கே எனவும் முழக்கமிட்டார். 3வது கூற்று நமக்கு சரிதான். இது பெரியாரோட புகழ்பெற்ற வாசகம். அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 1, 3 மட்டும் சரி. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து CN அண்ணாதுரை திராவிடர் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டில் தொடங்கியிருப்பார்னா ஆப்ஷன் சி, 1949. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. நீதி கட்சியின் சார்பாக சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானவர் சுப்பராயலு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இது சரியான கூற்று தான். அடுத்து 2வது கூற்று பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானவர் பனகல் ராஜா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த கூற்று தவறு. பனகல் ராஜா கிடையாது, ராஜாஜி அவர்கள். அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் டி, காமராஜர் அவர்கள். அடுத்து 19 பாருங்க. கூற்று. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. அடுத்து 2வது கூற்று பாருங்க. மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளை திமுக துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 2 கூற்றுமே சரிதான். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஆப்ஷன் ஏ, ராஜாஜி அவர்கள். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. நமக்கு எல்லாமே நேராக தான் கொடுத்துருக்குறாங்க. 1 பாருங்க. 1947 OP ராமசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அடுத்து 1949 P குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது. 3 பாருங்க. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அடுத்து 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. CN அண்ணாதுரை தலைமையிலான திமுக அரசு மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றம் செய்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ, 1969. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் சி தான்.
ஏன் தவறுனா 1969ஆம் ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 1969 கிடையாது, 1967. மற்ற கூற்று எல்லாமே நமக்கு சரியாக தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க, CN அண்ணாதுரை முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அடுத்து 1972ஆம் ஆண்டு MG ராமச்சந்திரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் திராவிட கட்சியை தொடங்கினார். அடுத்து ஆப்ஷன் டி, 1967 முதல் 69 வரை அண்ணாதுரை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த ஆண்டு. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் தவறு. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க, MG ராமச்சந்திரன் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி, 1977. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க, தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமைகளில் சரியானதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. ஒன்று பாருங்க, சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை 1885 அறிவித்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தவர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமென்கிரே. திருமென்கிரேவின் அறிக்கையை பரிசீலி 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 ஏக்கர் நிலம் வழங்கியது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் எனப்பட்டது. தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கான பள்ளிகளை பஞ்சமர் பள்ளிகள் என கூறாமல் ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என அயோத்திதாச பண்டிதர், மா சிங்காரவேலர் போன்றோர் கூறினர். நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் உழவர் சந்தை திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி, அண்ணாதுரை அவர்கள் தான். அடுத்து 27 பாருங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார்னா ஆப்ஷன் சி, டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அடுத்து 28 பாருங்க, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற மண்டல் ஆணையத்தின் செயலராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் ஏ, SS கில் அவர்கள் தான். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க, திரு காக்கா கலேல்கர் ஆணையம் குறித்த கூற்றுகளில் தவறானதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இதுவாகும். ஆப்ஷன் ஏ நமக்கு சரி. அடுத்து இது 29/1/1943 அன்று அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நமக்கு தவறு. ஏன்னா 1943 கிடையாது, 1953. அடுத்து இவ்வாணையத்தில் காக்கா கலேர்கள் உட்பட 11 பேர் இடம்பெற்றிருந்தனர் அப்படிங்கிறதும் உண்மைதான். அடுத்து இக்குழுவின் அறிக்கையினை ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போ நமக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறு. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க, மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி, 1974. அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்க, சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்களில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் டி தான் நமக்கு தவறு. ஆப்ஷன் ஏ பாருங்க, திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவது மற்றும் அதனை உண்மையான பகுத்தறிவு உடையதாக மாற்றுவது. அடுத்து திராவிடர்களின் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல். ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்திலிருந்து திராவிட சமூகத்தை காப்பாற்றுதல். ஆப்ஷன் டியில் என்ன தவறுனா, மூட நம்பிக்கையான நடவடிக்கைகளை நீக்குவதன் மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவதுடன் பிராமணர்களின் செல்வாக்கினை அதிகரித்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பிராமணர்களின் செல்வாக்கை குறைத்தல். தவறானது எதுனா ஆப்ஷன் டி. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க, சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி, 1857. 33 பாருங்க, கீழ்கண்டவர்களுள் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டறிக்கையை வெளியிடாதவர் யார்னா ஆப்ஷன் பி, பி தியாகராயர். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க,
திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார் அவர்கள் தான். அடுத்து பாருங்க, ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தினரை சமூக அரசியல் பொருளாதார அரங்கில் அதிகாரம் அளிப்பதை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு சமூக அரசியல் பொருளாதார அரங்கில் அதிகாரம் அளிப்பதை குறிப்பது எதுனா ஆப்ஷன் பி இடஒதுக்கீடு. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக சென்னை மாகாண முதலமைச்சர்களை கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. இதுவும் நேருக்கு நேராக தான் இருக்கு, கரெக்டாக இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து 37 பாருங்க. முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எங்க நடந்திருக்குன்னா ஆப்ஷன் சி செங்கல்பட்டுல. எந்த ஆண்டில் நடந்திருக்குன்னா 1929. அடுத்து சுயமரியாதை கருத்துக்களை பிரச்சாரம் செய்த பெரியாரின் பத்திரிகைகள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். முதல்ல குடியரசும் புரட்சியும் தான், அடுத்து பின்னால தான் விடுதலை. அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்க. நீதி கட்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த வருடம் நிறுவப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி 1929. அடுத்து பாருங்க, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த சட்டம்னா ஆப்ஷன் பி மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சட்டம். அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. 1816 எல்லிஸ் என்பவரால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழி குடும்பம் என்கிற கருத்தியலை 1856 ஒப்பிலக்கணம் மூலம் உறுதிப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி கால்டுவெல் அவர்கள் தான். அடுத்து ராபர்ட் கால்டுவெல் என்பவர் சமயப்பணிக்காக திருநெல்வேலியில் உள்ள எந்த ஊருக்கு முதலில் வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஊர்னா ஆப்ஷன் ஏ இடையன்குளம். திருநெல்வேலி இடையன்குளம். அடுத்து 43 பாருங்க. புனித சார்ஜ் கோட்டை கல்லூரியை சென்னையில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்க. யார் திராவிடர்கள் எனவும் அவர்கள் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் என கருதப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் ஏ பிராமணர் அல்லாதோர். அடுத்து 46 பாருங்க. நீதி கட்சி மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி 1921 முதல் 1937 வரைக்கும் நீதி கட்சி. அடுத்து பாருங்க. நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் சி 1923. அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ 1926. அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்க. ராஜாஜி அரசாங்கம் ஹிந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என்று விமர்சித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அவர்கள் தான். அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. எந்த கட்சி நிறுவிய சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கு எதிராக பெரியார் பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த கட்சி சேரன்மாதேவி குருகுலத்தை நிறுவியிருக்குன்னா ஆப்ஷன் பி காங்கிரஸ் தான். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த பாடம் 28 சந்திப்போம்.